ஒன்றும் இல்லை முன்னாடி எங்கள் ஊர் திருநெல்வேலியை பார்க்குற மாதிரியே இருக்கு நண்பா. இருந்தா வண்டியில் ஸ்டெப்னி வேற இல்லையா, வண்டி பத்தராச்சுன்னா நடுவழியில் அப்படின்னு. எப்பயுமே நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலோட லெவல் செக் பண்ணுறது. இதை செக் பண்ணிவிட்டு தான் வண்டியவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியில் உட்காந்ததும் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு ஒரு சின்ன ப்ரேயரை போட்டுருவேன். அப்படி இன்றைக்கி ஒரு ப்ரேயரையும் போட்டாச்சு. ப்ரேயரை போட்டு தான் வண்டி இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆட விட்டுட்டு அப்புறமா தான் நான் வண்டியவே எடுப்பேன். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் ரன் பண்ண விட்டுட்டேன். இப்போ நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போகிறேன்னா, ஒரு லோடு நமக்கு எப்போயுமே ரெகுலராக எடுக்கக்கூடிய லோடு தான் எடுத்திருக்கேன். எங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனியில் தான் லோடு எடுத்துருக்கோம். ஸ்நாக்ஸ் கம்பெனி சென்னையில் இருந்து நம்ம அரக்கோணம் போகிற மாதிரி எடுத்திருக்கேன். போயிட்டு அந்த கம்பெனிக்கு போய் பார்க்குறேன். அப்பா, இவன் தான் நமக்கு எப்பயுமே ரெகுலராக நல்ல பையன், நம்ம கூட கரெக்டாக லோடு ஏற்றி ஒர்க் பண்ணுற பையன். இந்த பையன் இவனையும் வச்சு வேலையும் வாங்கி வச்சு நம்ம போகிற லைன் தான் எப்பயுமே டிராஃபிக் கிளியர் ஆகும். லெஃப்டில் வரவெல்லாம் ஏறி போயிடாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தா அப்படி நிற்குது. சரி, கேட்டு மட்டும் இல்லை, டோல்கேட்டு போனால் டோல்கேட்லேயும் அதே மாதிரி தான் ஆகுது. டோல்கேட்லேயும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த லைன் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த லைனில் அங்கே ஏதாவது ஒரு வண்டிக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் பிரச்சனை ஆகும், நிறுத்திடுறாங்க. புல்லட்டுக்கு வர்றேன். அதெல்லாம் லாரிக்கு இடையில் வந்து சாதகம் பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒரு குரூப் டயர் மாற்றின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க வண்டியை பாருங்களேன். அந்த வண்டி கண்ணாடி பாருங்க, ஃபுல்லாக முன்னாடி காலின்னு நினைக்கிறேன். இருங்க, முன்னாடி போகும்போது நான் அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன். பா, சுத்தம் ஒன்றும் இல்லை முன்னாடி. ஏன்னா இதெல்லாம் நைட்டு போடலாம்ண்ணே. நீங்கள் போங்க போ. அந்த இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கணும், கொஞ்சம் பார்த்து போடுங்கய்யா. எவ்வளோ டிராஃபிக் ஆகுது தெரியுமா? உங்கள் வேலையாண்டி எங்கள் வேலையும் போகிறாங்க எடுத்துக்கிறீங்களே. நண்பர்களே, ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆக போகிறேன். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு கம்பெனி நான் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 120 கிலோமீட்டரு. வர வழியில் சரி சீக்கிரமாக வந்துடலான்னு பார்த்தேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எப்படியும் ஒரு 5 கம்பெனிக்கு நான் டெலிவரி பண்ணணும். ஒரு 2 கம்பெனியில் வந்து லன்ச் டைமுக்கு முன்னாடியே போனால் தான் நம்மளால் கரெக்டாக 5 கம்பெனிலையுமே இறக்கிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போக முடியும். 10 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. ஆனால் இங்கே இன்றைக்கின்னு பார்த்தா சரியான டிராஃபிக்கு அந்த பைபாஸ் ரோட்டில். என்னன்னு பார்த்தா இப்போ தான் பகலில் உட்காந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பகலில் ரோடு போட மாட்டாங்க, பிளாக் பண்ணிவிட்டு. இங்கே என்னென்னா புதுசாக போட்டுன்னு இருக்காங்க. சரி, ஓகே, அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னு நம்மளும் சரி அந்த அண்ணன்ட்ட சொல்லி பார்த்தேன், அப்படி வந்துட்டேன். அதை தாண்டி இப்போ போயிட்டுருக்கேன். இன்னொரு 5 கம்பெனி இறக்கணும். எப்படி இறக்க போகிறோமோ தெரில. போகிற வழியில் வியூலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் ஊர் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். அங்கேயும் இந்த மாதிரி தான் நல்லா பச்சை பசேர்னு அழகாக இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். மற்ற மீதி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ரோடு வந்து 5 கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கம்பெனி மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வண்டி போய் கொடுத்துட்டு வந்துட்டோன்னா மீதி 4 கம்பெனியும் பர்ஃபெக்டாக கொடுத்துக்கலாம். நான் எதுக்கு பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குன்னா, வண்டியில் ஸ்டெப்னி வேறு இல்லைக்கா. வண்டி பஞ்சராச்சுன்னா நடுவழியில் அப்படி நிற்க வேண்டியது தான். அதுமாரி டயரும் ஃப்ரண்ட்டில் இருக்க ரைட் சைட் டயர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸ்டெப்னி வாங்கணும். வண்டி வாங்கும்போது வாங்கின ஓனர் வந்து என்ன சொன்னார், ஸ்டெப்னி 2 நாளில் வந்து எடுத்துக்கோங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தரவும் இல்லை.
நானும் கேட்கவும் இல்லை, அப்படியே விட்டேன். டயர் கண்டிஷன் ரொம்ப மோசமானதுக்கப்புறம் தான் பயமாக இருக்குது. ஸ்டெப்னி இருந்தால் நல்லா இருக்குமே, ஐயோ எதாவது ஒன்றுனா என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் ஸ்டெப்னி இருந்தால் வெளியில் சவாரி இருங்க. ஸ்டெப்னியோட இருக்கிறது ரொம்ப சேஃப்டி. பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கேருந்து எந்த கல் சூழும் என்ன ஆகும் என்ன ஏதுனே தெரியாது. ரொம்ப பயத்தில் தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்த்து ஓரமாக விட்டு ஃபஸ்ட்டு கம்பெனியோடு இறங்கி முடிச்சுட்டு அந்த கம்பெனிக்காக போயிடும் சப்போன்னு ஓடிடணும். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு கம்பெனி உடனே இறக்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இங்கே 2 பார்சல் தான். இங்கே ஈஸி தான். அடுத்து போகிற கம்பெனி தான் பழக்க போகிறீங்க. பார்ப்போம். டிராக்டரை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நான் இது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்ல. பின்னாடி 4 டயர் இருக்குப்பா டிராக்டரில். 2 டயர் இருக்கிற மாதிரி தான் ஓட்டணும் போவாங்க பார்த்துருந்தேன். எங்கள் ஊர்லலாம் புதுசாக இருக்குது. இந்த கம்பெனி உள்ள தான் இப்போ நம்ம போகணும். இந்த கெட்டப்பில் போனால் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. கெட்டப் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அதுமாதிரி இங்கே குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே எதனா தூக்கின்னு போயிடக்கூடாதுல்ல. சேஃப்டிக்கு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். வீட்டில் குரங்குல கூட நம்மள அந்த மனுஷ பயிலுக்குள்ள தான் நம்ப முடியாது. எது கிடைக்குமோ தூக்கி போயிடுவாங்க. இது வேறு லெவலாக கம்பெனியாக இருக்கும். நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் எதையாவது பிரேக் பண்ணோன்னா நம்மளை உள்ளே லாக் பண்ணிக்குவாங்க. பொறுமையாக தான் போகணும். அதான் பார்த்தீங்களா 15 கிலோமீட்டர் லிமிட்டு. அதுக்கு மேலே போனோன்னா எங்கன்னா கேமராவில் பார்த்துட்டாங்கன்னா லாக்கு தான். முன்னே நம்ம இன்றைக்கி நைட்டு போக அங்கே தான் இருக்கணும். நைட் வரைக்கும் வச்சுட்டு தான் விடுவாங்க வெளியில். அப்படி இல்லைன்னா ஃபைன் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி இது குறை சொல்லுவாங்க. கம்பெனி சும்மா சூப்பராக இருக்குது. அப்பா ஃபாரின்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆடி எப்படி நிற்கிறது பார்த்தீங்களா வழியில். அந்த டிராக்டர் பக்கத்தில் நம்ம வண்டியை விட்டுட்டு உள்ளே போய் என்ட்ரியை போட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஓவர் ஹீட் ஆகுது வண்டி. சீல்லாம் வாங்கியாச்சு. இனிமேல் நேராக போயிட்டு அவங்க குடோனில் போய் இறக்க வேண்டியது தான் கேன்டீனில். வர டைம் கரெக்டாக மணி 1 மணி ஆகுதா. டைமில் லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு ஆனால் கிளம்பிட்டாங்கன்னா நம்மளை காக்க வச்சுருவாங்க. வெயிட் பண்ணால் சாயந்தரம் வாங்கிடுவாங்க. எப்படியும் அதான் பயமாக இருக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனிலலாம் வரது இல்லை. அங்கே சைன் வாங்கிறதுக்கு வந்தேன் சீலு. ஃபஸ்ட்டில் ஆமாம் தெரியும்ண்ணா தெரியும். ஏன்டாத்த பக்கம் வந்தேன்னு கேட்குறாங்க. ஐயா ஃபஸ்ட்டு நாள் அந்த கம்பெனி உள்ளே வரும்போது தெளிவாக அப்படி சுற்றி கூப்பிட்டு போய் ஒருத்தர் கையெழுத்து இங்கே வாங்கணும் வாங்கி திருப்பி தான் இந்த பக்கம் வரணும்னு சொல்லி சொன்னார். இல்லை இந்த ரைட்டில் நான் கேட்டு பக்கத்துலேயே தான். கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு இடம், என்ட்ரி போடுறதுக்கு ஒரு இடம், கடைசி போய் இறக்குறதுக்கு அலையிறதுக்கு ஒரு இடம், மொத்தம் 3 இடத்துக்கு ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும். ஓகே, கல்விக்கு வாக்குப்பட்டால் அதை வாங்கித்தானே ஆகணும். அது மாதிரி தான். இதெல்லாம் நம்ம வேலையில் கொஞ்சம் சாதாரண விஷயம் தான். நான் ஸ்நாக்ஸ்ண்ணா இங்கே தான் உள்ளதான்.
11 மூட்டை இருக்குண்ணா. ஏதாவது முடிவு வாங்கிக்கலாம். இறக்கி இவர் தான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணார். இன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா அன்றைக்கி இவருக்கு கமிஷன் போயிட்டு எதிர்பார்த்தாருப்பா. கமிஷனுக்கு நான் எங்கே ஐயா போகிறது, நான் வரதே மட்டை மாதிரி 2 தான் நானே ஓட்டுறேன். இவங்களுக்கு கமிஷன் நாங்கள் எங்கே இறக்குறது இவங்களுக்கு பார்ப்போம். அந்த லோடு இறக்கி கொடுத்துட்டேன். அந்த அண்ணனை ஹெல்ப் பண்ணார். இறக்கி முடிச்சிட்டோம். பைக் பார்க்கிங் தாண்டுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எப்படி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா பைக்லாம். அதாவது மொத்தம் 2 கம்பெனி முடிச்சிருக்கேன். இல்லை போயிருமா போயிட்டேன். மணி 20 ஆகிடுச்சு. அடுத்த கம்பெனி 2 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். இல்லைன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பாஸ் இருந்து திருப்பி கொடுத்தா தான் நம்மளை வெளியிலேயே விடுவாங்க. ஃபோனு எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன ப்ராசஸ். இதே முடிச்சிட்டோன்னா ஈஸியாக வெளில ஓடிடலாம். மகாந்தா வந்துடுறேன். வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அக்கா இந்த கம்பெனி லோடை முடிச்சிட்டேன்னு அடுத்த லோடு போகலாம். அப்படியே வந்த வெளில போகணும்னா ரைட்டில் எடுக்கணும். ஒன்று ரைட் எடுத்து ஐயா பேக் பண்ண முன்னாடி போகிறாங்க. தாங்குறதே பெரிய சிரமமாக இருக்குங்க. வண்டியில் ஏன்னா ஆப்போசிட் வந்தோம். சரி, நான் அடுத்த கம்பெனியில் போகிறது எப்படின்னு என்னென்னு காட்டுறேன் தான். கம்பெனி இந்த இருக்கலாம். இந்த கம்பெனிக்குள்ள தான் இப்போ போக போகிறோம். ஆனால் என்ன பார்க்கிங்கில் வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு திருப்பி கேட்டில் வந்து என்ட்ரிலாம் போட்டு ஃபோன்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறமா தான் நமக்கு உள்ள வர முடியும். வண்டி கொண்டு பார்க்கிங்கில் விட்டு இங்கே பார்க்கிங்கில் இங்கே வெளியில் விடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதனால் பார்க்கிங் விட்டுறேன். வர மாட்டான் என்ட்ரியை போட்டுன்னு பார்த்தா ஒரு இடத்துலையும் நிலையே இல்லையே. ரவுண்ட் அடிச்சு விட்டுறேன். நல்லா இருக்கு. அப்படியே விட்டு நான் என்ட்ரி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வரேன்மாக்கா. என்ட்ரிலாம் போட்டாச்சு நண்பா. அதுதான் ஒன்று எடுத்துன்னு 3வது கம்பெனி முடிக்கணும். சட்டு புட்டுன்னு கிளம்புறோம். நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது கம்பெனி. இன்றைக்கி மொத்தம் 5 கம்பெனிக்கு போகணும். 2வது கம்பெனி என்ட்ரிலாம் போட்டு வந்துட்டேன். வேறு உள்ளே போகிறேன். உள்ளே போயாச்சு. நம்ம இங்கேருந்து அந்த ரைட்டு கட் பண்ணோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரோட்லாம். பயங்கர சேஃபான கம்பெனி. இங்கேருந்து ரைட் எடுக்கணும். போடலாம் அப்படியா? 0 ஆக்சிடென்ட் தான். ஸ்லோவாக போனால் நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல. அதை ஏதாவது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வண்டியை வெளில விட மாட்டாங்க. இன்றைக்கி இங்கேயே உட்கார வேண்டியது தான். நீங்கள் இந்த ரைட் எடுத்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும்.
இருக்குல்ல, இங்கே தான் நம்ம இப்போ ஸ்டாக் இறக்கணும். இதுதான் கேன்டீனுன்னு சொன்னாங்க. ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆள் இல்லை போல், இல்லை, லாக் பண்ணி தான் இருக்குது. ஏறப்பா பார்த்தப்பா வண்டியை திருப்பி விட்டு ஆளுங்க எங்கே இருக்காங்களோ போய் பார்த்துட்டு வரேன். வந்து மீதி இருக்கிற லோடெலாம் இறக்கி போடணும். வரேன். நான் வெளில போய் சாப்பிட்டேண்ணா. வெளில தயிர் அப்படியா? இதை எத்தனை கரெக்டா? ரெண்டு கம்பெனிக்கான சைன் எல்லாம் வாங்கியாச்சு. ரிசீவ்டு காப்பி. இது லாஸ்ட்டாக போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 2:10 ஆகிட்டு மக்கா. சாப்பிட சொல்லிட்டாங்க, அதான் லேட் ஆகிட்டு. கம்பெனியில் ஒரு கட்டு கட்டிட்டேன். சரியான சாப்பாடு. வீட்டு சாப்பாடு வர எடுத்துகிட்டு வந்தேன். அதை ஈவினிங் சாப்பிட்டுக்க வேண்டியதான். நமக்கு 4 நேரம் சாப்பாடு போகலாம். காலையில் வீட்டில் சாப்பிட்டேன், மதியம் கம்பெனியில் அடுத்து சாப்பிட அங்கே சாப்பிடலாம். சரி ரைட்டு, இன்னும் 2 கம்பெனி மட்டும் இருக்குது. இந்த கம்பெனி முடிச்சாச்சு. சீலை எல்லாம் வாங்கியாச்சு. செக்கிங் பாயிண்டில் வண்டியை போட்டு போன வேண்டும். ஓகேப்பா, என்னப்பா அதுக்கான என்ன முடிச்சு அந்த கம்பெனியில் புதுசாக கொஞ்சம் செக்கிங்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. சரி ஓகே போ. நம்ம 3வது கம்பெனி வந்துட்டோம். இங்கே 3வதாக இறக்கிட்டு இங்கே அதேமாதிரி ரிசீப்ட் காப்பி வாங்கணும். வாங்கிட்டு இதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது, அங்கே போகணும். இங்கே மொத்தத்தில் 2 பண்டல் தான் இங்கே இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பண்டலில் இறக்கி போட்டு அடுத்த பக்கத்தில் இன்னொரு மொத்தத்துலேயே 6 பண்டல் தான் பின்னாடி வண்டியில் இருக்குது. இறக்கி முடிச்சிட்டோம்னா போயிட்டு இருக்கணும். அந்த லெஃப்டானா அங்கே பார்க்குறேன். மகா அடுத்து 4வது கம்பெனிக்கு வந்துட்டோம் மக்கா. 3வது கம்பெனியை முடிச்சாச்சு. அங்கேயும் ரிசீவ்டு காப்பி வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சுட்டு பட்டுன்னு முடிக்கணுமென்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதான் 3வது கம்பெனியோட ரிசீவ்டு காப்பி. முடிச்சு சீல்லாம் வாங்கி போட்டாச்சு ஒரு வழியாக. அடுத்து 4வது கம்பெனி இங்கே இறக்கி முடிச்சிட்டோன்னா ஓடிடலாம் அந்த பக்கமாக பார்த்து. சரி வாங்க செக்யூரிட்டிகிட்ட என்ட்ரி போட்டு உள்ளே போய் பார்ப்போம்.